Welcome children. This video is about first standard EVS Unit 5 Science in Everyday Life Part 1. In this lesson we are going to learn about name different kinds of clothes, know the importance of clothing, identify the types of clothes to suit different weather conditions. பலவிதமான ட்ரெஸ்ஸோட பேரையும் ட்ரெஸ்ஸோட அவசியத்தையும் வெவ்வேறு பருவ காலங்களுக்கு ஏற்ற ஆடைகளை பற்றியும் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ let we move on to the lesson children. Take page number 97. சலீம் பர்வீன் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவோட சேர்ந்து ட்ரெஸ்ஸு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்போமா? சலீம், பர்வீன், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? பர்வீன், ஐ ஆம் லுக்கிங் அட் த ட்ரெஸ்ஸஸ். சலீம், விச் இஸ் யோர் ஃபேவரட் ட்ரெஸ்? பர்வீன், I like skirts. What about you? Salim, I like shirts and shorts. Father, come let us look at various kinds of clothes and buy what we want. சலீம் பர்வீன்ட்ட கேட்குறான், என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறான். பர்வீன் சொல்கிறா, நான் அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. சலீம் கேட்குறான், உனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் எது அப்படின்னு கேட்குறான். பர்வீன் சொல்கிறா, எனக்கு பாவாடை சட்டைனா ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறா. சலீம் சொல்கிறான், எனக்கு சட்டையும் ஷார்ட்ஸும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, சரி வாங்க இங்கே இருக்கிற எல்லா வகையான ட்ரெஸ்ஸையும் பார்க்கலாம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிளாத், மெட்டீரியல் தட் இஸ் யூஸ்டு டு மேக் ட்ரெஸ்ஸஸ், டவல்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் இஸ் கிளாத். துணியை பயன்படுத்தி தான் ட்ரெஸ், டவல், பெட்ஷீட்லாம் தயாரிக்கப்படுது. க்ளோத்ஸ், ட்ரெஸ்ஸஸ் தட் வி வேர் எய்தர் ஸ்டிச்ட், example shirt, skirt, or unstitched, example dhoti, saree or clothes. ஷர்ட், ஸ்கர்ட்லாம் தைச்சு தான் போட முடியும். ஆனால் வேஷ்டி, சாரி இதெல்லாம் தைக்காமலேயே போடலாம் இல்லையா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 98. யூசஸ் of cloth. The following items are made from cloth. துணியை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடியதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேக், ஹேண்ட்கர்ச்சீஃப், பெட்ஷீட், கர்டின், பேண்டேஜ், கிச்சன் டவல், பாத் டவல். நெக்ஸ்ட், மேட்ச் த ரிலேட்டட் பேர்ஸ். இங்கே கொடுத்துருக்க துணிகளுக்கு இணையான பேரை நம்ம இப்போ மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க, ஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஷர்ட்க்கு பேர் எது? பேண்ட். மேட்ச் பண்ணுங்க. அடுத்து சாரீ கொடுத்துருக்காங்க. சாரீக்கு பேர் எது? ப்ளவுஸ். மேட்ச் பண்ணுங்க. அடுத்து வேஷ்டி கொடுத்துருக்காங்க. வேஷ்டிக்கு பேர் எது? சட்டை. மேட்ச் பண்ணுங்க. அடுத்து பட்டு பாவாடை கொடுத்துருக்காங்க. பட்டு பாவாடையோட பேர் எது? பட்டு சட்டை. மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 99. ஸ்டோரி ஆஃப் clothes. Early man used clothes made of leaves and animal skin. ஆதி மனிதன் இலைகளையும் விலங்குகளின் தோள்களையும்
ஆடையாக பயன்படுத்தினாங்க. The clothes we wear nowadays are made of different materials like cotton, wool and silk. ஆனா இன்னைக்கு நம்ம விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? காட்டன் ட்ரெஸ் போடுறோம், கம்பளியால் செய்யப்பட்ட ஸ்வெட்டர், சாக்ஸ் இதெல்லாம் போடுறோம், பட்டுல தயாரிக்கப்பட்ட பட்டு புடவைகள், பட்டு வேஷ்டிகள் இதெல்லாம் போடுறோம் இல்லையா? இப்போ நம்ம பருத்தி, கம்பளி, பட்டு இதில் இருந்தெல்லாம் எப்படி ட்ரெஸ் தயாரிக்கப்படுதுங்கிறத பார்க்கலாமா? We get cotton from the cotton plant from which we make cotton clothes. பருத்தி செடியிலிருந்து பஞ்சு கிடைக்குது, அதிலிருந்து தான் காட்டன் ட்ரெஸ் தயாரிக்கப்படுது. We get wool from sheep from which we make woolen clothes. செம்மறியாடு தோல்ல இருந்து கம்பளி தயாரிக்கப்படுது. ஸ்வெட்டர், கேப், சாக்ஸ், க்ளவுஸ் இதெல்லாம் தயாரிக்கப்படுது. We get silk from the silkworm from which we make silk clothes. பட்டுப்புழுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நூலை வச்சு தான் பட்டாடைகள் தயாரிக்கப்படுது. அதாவது பட்டு பாவாடை சட்டை, பட்டு வேஷ்டி சட்டை, பட்டு புடவைகள் இதெல்லாம் தயாரிக்கப்படுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 100. மேட்ச் த ஃபாலோவிங். இங்கே கொடுத்துருக்கிறத இப்போ மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? பருத்தி கொடுத்துருக்காங்க. பருத்தியிலிருந்து என்ன தயாரிக்கப்படுது? ட்ரெஸ் தயாரிக்கப்படுது. இந்த சட்டையோட மேட்ச் பண்ணுங்க. அடுத்து செம்மறியாடு கொடுத்துருக்காங்க. செம்மறியாடு தோல்ல இருந்து என்ன தயாரிக்கப்படுது? ஸ்வெட்டர், கேப் இதெல்லாம் தயாரிக்கப்படுது இல்லையா? இந்த கேப்போட மேட்ச் பண்ணுங்க. அடுத்து பட்டுப்புழு கொடுத்துருக்காங்க. பட்டுப்புழுல இருந்து என்ன தயாரிக்கப்படுது? பட்டு புடவை தயாரிக்கப்படுது. மேட்ச் பண்ணுங்க. Okay children, so far we studied about the uses of cloth, story of clothes. In next session we will see about clothes and seasons. Thank you children.